மைக்கேல்பட்டியில் வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிடுச்சு. அவர் என்ன சொன்னார், கன்வர்ஷன் அதை முயற்சி பண்ணி அவங்க வந்து கட்டாயப்படுத்தினாங்க. அந்த ஸ்கூலில் 75-80 வருஷம் ஸ்கூல். 80 வருஷத்தில் வந்து அந்த ஸ்கூலில் படித்த கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10% கூட இருக்காது. நேற்று பேசும்போது கூட சொல்லியிருக்காரு, மதம் மாறினவர்கள் திரும்பி மீட்டெடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அதெல்லாம் வந்து அந்த மாதிரி அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் இப்போ நானே இன்றைக்கி இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் வந்து என்னை மாற்ற முடியாதது என்னது? மாற்ற முடியாதது தமிழன் என்கிற அடையாளம் தான். அதை மட்டும்தான் மாற்ற முடியாது. நான் இன்னைக்கு காங்கிரஸ்காரன்னு இருக்குது எனக்கு ஒரு அடையாளம். நான் நினச்சா நாளைக்கு வந்து நான் கம்யூனிஸ்ட்காரன்னு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வந்து கிறிஸ்டியன் ஒரு அடையாளம் இருக்குது. நான் நாளைக்கு நினச்சா நான் வந்து ஒரு இந்து, அது முஸ்லீம் அப்படின்னு நானே மாற்றிக்கலாம். நாடு குடியுரிமை கூட நான் இங்கேருந்து போய் அமெரிக்காவுக்கு போய் அங்கே போய் என்ன நான் அமெரிக்க குடிமகனாக மாற்றிக்கலாம். ஆனால் நான் எங்கே போனாலும் எனக்கு மாற்ற முடியாதது வந்து நான் தமிழன் என்கிற அடையாளம் தான். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து இவர்கள் எல்லாரையும் இன்றைக்கி வந்து 1000 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே வாழ்கிறவர்களெல்லாம் நீங்கள்லாம் வந்து அந்நியர்கள்னு இவங்க பேசுகிறாங்க. தமிழர்கள் இல்லை, பீட்டர் அல்ஃபோன்ஸ் எப்படி தமிழராக இருக்க முடியும், ஷானவாஸ் எப்படி தமிழராக இருக்க முடியும்னு பேசுகிறாரு. அது பெரிய தவறு அல்லவா? இல்லை, அதை வந்து உங்களுக்கு வந்து அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் அந்த மாதிரி ஒரு மேடை எதற்குன்னு தான் நம்ம கேள்வி.